ரெங்கசாமி விஜய் கூட கூட்டணி வச்சாருன்னா மீண்டும் அவர் முதல்வர் ஆயிடுவாரு போல இருக்கே. ஆகிறதுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கு. முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புஷி அங்க ஜெயிச்சிருக்காரு. புஷி புஷி ஜெயிச்சிருக்காரு. தொகுதியில. விஜயோட தயவு ரங்கசாமிக்கு தேவைப்படுறது முதலமைச்சர் ஆகிறதுக்கு. ஏன்னா ரங்கசாமி பாஜகவை நம்ப தயாரா இல்ல. ஓகே. கழுத்து விட்டுருன்னு தெரியும். கிரண்பேடி, அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழிசை, இப்போ வந்து கைலாஷ்நாதன்லாம் இருக்காங்க. ஆனா கைலாஷ்நாதன்லாம் அமைதியா இருக்காரு. ஒன்றும் பெரிய குடைச்சல்லாம் ஒண்ணு கொடுத்த மாதிரி தெரியல. தமிழிசையும் ஒன்றும் குடைச்சல் கொடுக்கல. கிரண்பேடி மட்டும்தான் குடைச்சல் கொடுத்தாரு. ஸோ விஜயோட இப்போ ஸ்டாண்ட் என்னன்னா, முதல்ல ஒரு 4 இடத்துல மீட்டிங் போட்டு நம்ம ஸ்ட்ரெங்த்தை பண்ணிக்கணும். ஓகே. செங்கோட்டையன் மாதிரி இன்னும் யாராவது வராங்களான்னு பார்க்கணும். கட்சியை பலப்படுத்தணும். வராங்களா சார்? வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுறேன். ஏன்னா செங்கோட்டையன் இஸ் இன் டச் வித் செகண்ட் லெவல் டிஎம்கே லீடர்ஸ். எடுத்துட்டு இருக்க ட்ரை பண்றாரு. அவர் என்னன்னா ஒரு கட்சியை ஒரு ப்ரொஃபஷனலிசமாக கொண்டு போகணும்னு பார்க்குறாரு. யாரு? செங்கோட்டையன். ஓகே. அதுக்கு நிறைய ஆட்கள் தேவை. வெறும் ரசிகர் மன்றமாக இருந்து பிரயோஜனம் சொன்னதான். எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை நம்பி தான் ஆரம்பித்தார் இல்லைங்களே. அப்புறம் அவர் கிடைச்ச பொக்கிஷங்கள் கே கிருஷ்ணசாமி, டாக்டர் ஹண்டே போன்ற பொக்கிஷங்கள்லாம் கிடைச்சதுனால தான் அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக உருவாகிட்டு. நாவல் நெடுஞ்செழியன் வந்தார், சத்யாவாமூர்த்தி வந்தார், எஸ்டிஎஸ் வந்தார், இதெல்லாம் வந்தார். அந்த மாதிரி நீங்கள் வந்து ரசிகர் மன்றத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்களே கொண்டு வரணும். அது நமக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட் உள்ள ஆட்களை கொண்டு வரணும். சரி, நீங்கள் பார்த்தீங்க செங்கோட்டையன் சொல்லிட்டு போயிட்டாரா விஜய் வந்து செங்கோட்டையனுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாரா? விஜய் செங்கோட்டையனை அதிமுகலேருந்து 2ஆம் கட்ட தலைவர்களை இழுப்பிடுவதற்கு ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓகே சார், இது வச்சுக்கலாம். அது அப்புறம் முடிவு பண்ண வேண்டிய இடத்துல விஜய். ஓகே. இவர் வேணுமா வேணாமாங்க. விஜயை டைரக்டா ஆக்சஸ் பண்ற இடத்துல, விஜய் நினைச்சா விஜய் கிட்ட பேசுற இடத்துல இன்னைக்கு செங்கோட்டையன் இருக்காரா? இருக்கார். செங்கோட்டையன் மனசு வச்சா விஜய் கிட்ட பேசுறதுக்கு. செங்கோட்டையனா புஷியானந்தாங்கிற ரேஸ்ல புஷியானந்த ஓவர்டேக் பண்ணிட்டார் செங்கோட்டையன்னு சொல்றாங்க. ஓகே. அந்த ரேஸ் 2 பேர்ல யார் பெரியவர் யார் இதுங்கிறதுல புஷியானந்த ஓவர்டேக் பண்ணுறார் செங்கோட்டையன். விஜய் வந்து செங்கோட்டையன் மீது ரொம்ப ஒரு மரியாதை வச்சிருக்காரு.